பாலாஜி வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்ததாக சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது 2016 தேர்தல் நேரத்தில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு கரூர்ல போனப்ப நண்பர் எங்க பழைய நண்பர் அவர் செந்தில் பாலாஜி அவரை பற்றி அவரது சகோதரர் தம்பி அசோக்கை பற்றி எல்லாம் ஒரு திமுக தலைவரா செயல் தலைவரா இருந்தாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அன்றைக்கு என்னெல்லாம் பேசினாரு. அன்றைக்கு இவரை பொறுத்தவரை பெரும் ஊழல்வாதியான பெரும் பாவியான செந்தில் பாலாஜி இன்னைக்கு திமுக சேர்ந்து அவங்க கூட அமைச்சராக இருக்கிறப்ப த பெஸ்ட் மினிஸ்டரா ஏஸ் மினிஸ்டரா அவருக்காக இவர்கள் பரிந்து பேசுவது உண்மையிலேயே திமுகவின் இரட்டை செயல்பாடு. பேசுவது ஒன்று செயல்வது ஒன்று என்பதை வெளிக்கொணர்கிறது. டாஸ்மாக்ல ஊழல் அமலாக்கத்துறை ஊழல் இருக்குன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண பிஜேபி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. கைது நடவடிக்கை சரியான்னு இல்ல, அவங்களெல்லாம் இந்த டாஸ்மாக் அலுவலகத்துக்கு முன்பு அவர்கள் போய் போராட்டம் நடத்துறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கெல்லாம் அதற்கு முன்பே என்ன சொல்றது பிரிவென்டிவா அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அவர்களாம் பெண்களை குறிப்பா 6 மணிக்கு விடுதலை செய்திருக்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. இருந்தாலும் அவங்க கொஞ்ச நேரத்தில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் போராடுபவர்களை போராட விடாமல் தடுப்பது ஜனநாயகத்தில் எப்படி சரியாகும்? அவங்க போராட்டத்தை அங்கே டாஸ்மாக் நிறுவனத்திற்கு ஆப்போசிட்ல உள்ள கிரவுண்டை தான் கேட்டிருக்காங்க. போராட அனுமதிக்காத பட்சத்தில் திரும்பவும் அவங்க போராடுவாங்க. இன்னும் நாங்கள்லாம் கலந்து பேசி கூட்டணி கட்சிகளும் அதற்கு ஆதரவாக போராட போகிறோம். இது ஈடியோடைய ரைடுனால ஈடி அடுத்தது அதில் இன்னும் அந்த ஸ்டேட்மெண்ட்ல இதுவரை அவங்க தெரிஞ்சதை தான் சொல்லியிருக்காங்க 1000 கோடி. இன்னும் அந்த டாக்குமெண்ட் படி பார்க்குறப்ப இன்னும் தொடரலாம். ஏன்னா ஒரு 8 மாவட்டங்கள்ல தான் சம்மந்தப்பட்ட அலுவலகங்கள்லாம் நடந்திருக்கு. 38 மாவட்டங்கள் சம்பந்தப்பட்ட அலுவலகங்கள்ல நடக்கணும். எத்தனையோ கடைகள் சம்பந்தப்பட்ட அந்த நிர்வாகம் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல இது இருக்கு. அதான் தெரியட்டும். இது ஒரு டெல்லியையும் தாண்டி ஒரு மாபெரும் ஊழலாக வெளிப்பட போகிறது. ஆட்சியாளர்கள் மாட்டிக்கொண்டு முழிக்க போகிறார்கள் என்பது உப்பை தின்றவர்கள் தண்ணீர் குடித்துதான் ஆக வேண்டும் என்பது காலம் அதை உணர்த்த போகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.